ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடான கடாயில் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், நல்லா வதங்கணுன்னு தக்காளி வெங்காயம் வதக்கின தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்ல ஆயில் பிரிஞ்சு இது போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுக்க கலந்து விடுங்க. இது மிக்ஸி கழுவுன தண்ணியே கொஞ்சம் கழுவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். அதனால் சால்ட்டு போடுறப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி இந்த மசாலா வாசனைலாம் பிரிஞ்சு நல்லா வாசனை போகிற வரைக்கும், மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறினோன்னு ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அதாவது லைட்டாக பாயில் பண்ணி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். அந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரேவி பத்துக்கு வந்துருச்சு.
எனக்கு இந்த ஸ்டேஜில் போதுன்றதுனால எடுத்துக்கிறேன். இன்னும் வேணும்னாலும் நம்ம கிரேவி பார்த்துக்கு இன்னும் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட, பூரியோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்ல குட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வசனம் சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.